சிறைப்படுத்தும், உங்களுக்குள் இருக்கிற ராட்சதரையும் சிறைப்படுத்தும். 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அதாவது கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். அப்படியானால் உங்களுக்குள் இருக்கிற கோலியாத்தை கீழ்ப்படிய பண்ண வேண்டுமானால் வார்த்தை, தேவனுடைய வசனம், கீழ்ப்படிதல், ஆலயம், ஆண்டவருடைய ஆலோசனை, இவைகளை படி செய்தால் வேதம் சொல்லுகிறது. அந்த கடைசி வார்த்தை 18ஆம் வசனத்தினுடைய முடிவில் சொல்லப்படுகிறது, நீங்கள் கர்த்தரால் புகழப்படுவீர்கள். திரும்ப சொல்லுகிறேன், அந்த அர்ப்பணம், அந்த ஆசை, அந்த ஆதங்கம் ஆண்டவருக்கென்று முற்றிலும் பணயம் வைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இதை நீங்கள் செய்யும் போது நீங்கள் எல்லா இடங்களிலேயும் இன்றைக்கு அந்த 10-12 சொல்லுகிறது, தங்களை தாங்களே அளந்து கொண்டு எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணுகிற அநேக மக்கள் உண்டு. இல்லை அன்பானவர்களே, இதுதான் உள்ளே இருக்கிற கோலியாத். அதாவது ஓவர் எஸ்டிமேஷன். எனக்கு நிகர் யாரும் இல்லை, என்னை போல யாரும் பாட முடியாது, என்னை போல பிரசங்கம் பண்ண முடியாது, என்னை போல யாரும் ஊழியம் செய்ய முடியாது, எனக்கு நிகர் ஒருவரும் இல்லை. இல்லை அன்பானவர்களே, அதுவே உங்களுக்குள் இருக்கிற கோலியாத், உங்களுக்குள் இருக்கிற அந்த ராட்சதன். அந்த ராட்சதன் வெளியே போக வேண்டுமானால் வேதம் சொல்கிறது, ஆண்டவருக்கென்று கீழ்ப்படியுங்கள், வார்த்தைக்கு ஒப்புக்கொடுங்கள், வார்த்தையை உள்ளத்திலே வையுங்கள், வேதத்தில் அல்ல. அவன் தன் வசனத்தை உள்ளத்திலே வைத்தான். வேதம் சொல்கிறது, மல்கியான் புஸ்தகத்திலே அவனுடைய உதடுகளிலே வேத வசனம் இருந்தது. இன்றைக்கு அந்த வார்த்தை உங்களுக்குள் இருக்குமானால் வேதம் சொல்கிறது, கர்த்தரால் புகழப்படுவீர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ ஆண்டு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையிலே எங்களை மிரட்டுகிற எதிர்காலம், ஆண்டவரே, வியாதி, குடும்ப வாழ்க்கை, ஒருவேளை திருமணமாகாத நிலைமை, திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லை, பிரிந்து போன குடும்பங்கள் என்ன ஆகுமோ, வாழ முடியுமா, எங்களுக்கும் ஒரு வாழ்க்கை உண்டா என்று சொல்லி 1000 கேள்விகளோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில் இருக்கிற அந்த ராட்சதன், அந்த கோலியாத், அந்த பெலிஸ்தியனை நீர் பார்த்து கொள்ளுவீர். ஏனென்றால் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற கர்த்தர் ஆண்டவரே. ஆனால் எங்களுக்குள் இருக்கிற அந்த கோலியாத், எங்களுக்குள் இருக்கிற அந்த மூர்க்கம், அந்த ஆண்டவர் எரிச்சல், அந்த கோபம், பழிவாங்கும் தன்மை, இவைகளை நாங்கள் கலைந்து போட்டு உமக்கு கீழ்ப்படிந்து உம்மால் கனம் பண்ணப்பட, உம்மால் புகழப்பட அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ உதவி செய்யும். இயேசுவின் நல்ல நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். வெளியிருக்கிற கோலியாத்தை அவர் பார்த்து கொள்ளுவார். உள்ளிருக்கிற கோலியாத்தை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பாருங்கள். அதற்கு நீங்கள் தான் பொறுப்பு. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, சென்னை 600001. எங்களுடைய தொலைபேசி எண் 25281985.